ஆதாம் பாருங்க பாவத்தில் விழுந்தோடனே என்ன உண்டாச்சு? பயம். ஒரு பையனை கூப்பிட்டு, அப்பா உனக்கு யார் அப்பா அம்மானா, தோ பாருங்க நிக்கிறாரு, இவங்க தான் எங்க அப்பா, என்ன பெத்தவர் ஆன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப பாவத்தை பெத்தது யாரு அப்படின்னா, பாவத்தை பெத்தது யாரு? பிசாசு. பாவத்துக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, பிசாசு. நான் சொல்கிறேன், விசுவாசத்திற்கு ஒரு அப்பா இருக்குது, அது யாரு? தேவன். அதான் சொல்லுவாங்க, விசுவாசத்தை உடையவனை என்னை கண்டவன் யாரை காண்கிறான்? அதான் சொல்லிட்டாரு, அந்த விசுவாசம் உள்ள மனிதனை பார்க்கும் பொழுது இவன் யாருடைய சாயல்? அதனாலதான் இவன் குடும்பம் அப்படி இருக்குது. ஒண்ணுமே இல்லாத வந்தான், ஆனா விசுவாசம் இருந்தது, வார்த்தை இருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இது ஆரம்பம் அற்பம், முடிவு இது இல்ல, முடிவு ஏதேன் தோட்டம் என்கிற இன்பமான இடம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, அந்த காலத்துல நம்ம பாட்டியெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு, என்னம்மா யாருக்கும் தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க? ஒரு ஊர்ல ஒரு, அப்பயே தெரியுது ஒரு ஊருக்கு யார் தான் ராஜாவா இருக்கணுமா? ஒருத்தர் தான் ராஜாவா இருக்கணும். நான் பாட்டியை கேட்டு பாருங்க, அது எந்த ஊருன்னு சொல்லி அவ சொல்லுவாங்க, கதையை மட்டும்தான் கேட்கணும். ராஜா பேர் என்னன்னு கேட்டு பாருங்க, கதையை மட்டும்தான் கேட்கணும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா. வேதம் சொல்லுகிறது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று எழுதியிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அவர் ராஜாதி ராஜா என்றால் நீங்கள் அனைவரும் ராஜாதி ராஜாக்கள் தான். ஒரு ஊருக்கு ஒரு ராஜா இல்லைங்க, இங்க ஒவ்வொருவரும் ராஜாக்கள் தான். அதனாலதான் எந்த ராஜாவது கீழே உட்காந்துருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை கோட் சுட்டெல்லாம் போட்டு வந்து, இவர் தாங்க இந்த ஊருக்கு ராஜா, வாங்க வாங்க கீழே உட்காருங்க. பார்த்துருக்கீங்களா எந்த ராஜாவது கீழே உட்காந்துருக்கிறதவ? அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளைகள் என் பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அவங்க ஒவ்வொருவரும் ராஜாக்கள். ராஜாக்கள் எப்படி உட்காரவங்களோ அப்படி அமர வைப்பது தான் தேவனுடைய வேலை.